வணக்கம் சொல்லினா எப்படி? எல்லாருக்கும் வணக்கமுங்க. இப்பதான் வந்து அந்த சாம்ராஜ்யபாளையத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு மன நிகழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷமா இருக்குது. இப்படி வணக்கம் சொன்னா தானே ஆகு. வெளியில இருந்து நான் வரப்பே கேட்டுதான் வந்து சாம்ராஜ்யபாளையத்துக்காரங்க யார் வந்தாலும் சந்தோஷமா தான் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கடைபிடிச்சு சந்தோஷமா எல்லாத்தையும் வழி அனுப்பிக்கோன்னு ஆட்ட முடிகிறப்பெல்லாம் சொல்லலாம், பாட்டு பாட்டுன்னு கைதட்டு சத்தம் வரணும். சரிங்களா? ஏதோ தலையெல்லாம் ஆட்டுறாங்க, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்கன்னா யாரும் தூங்கலின்னு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏனுங்க இப்போ எதுக்கு எல்லாரும் இங்க வந்து நின்று இவங்க வாட்டுக்கு என்னமோ ஆடிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குது? அப்பாடா, ஒரே ஒரு மகராசி, ஒரு புண்ணியவதி, வள்ளிக்கும்மி ஆட்டம் நடக்குதுன்னு சொல்லி இந்த சாம்ராஜ்பாளையத்து ஊர் மானத்தையே காப்பாத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை கையை தட்டுங்க. எல்லாரும் இப்படி சொல்லணும் இல்லை. அதனால காலேஜ் போற பிள்ளைல எதுக்கு முன்னாடி வரிசையில வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, வாயை திறக்க மாட்டேங்குது எதுவுமே. இல்லை வயசானவங்க பேசுறது கூட இந்த வலிசு பிள்ளைங்க பேசாதட்டு இருக்குது. இல்லை வீட்டிலேருந்து வரப்போ வெளில பூட்டு போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க போல. ஏனுங்க எல்லாரும் வள்ளி கும்மி கதை ஆடிட்டு இருக்கிறாங்க. வள்ளி கும்மி பாடி முருகனை வணங்கி, முருகன்னா பிடிக்கும் தானுங்க எல்லாருக்கு. முருகன் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் தானே. கை தட்டி கையை தூக்கலைன்னா முருகன் வரமே கொடுக்க மாட்டாரு. முருகன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. முருகா பார்த்து வச்சுக்கப்பா, கை தூக்குறவங்களுக்கு மட்டும் வரம் கூட, கையை தூக்காதவங்களுக்கு கழட்டி விட்டுரு. சரி சரி, அப்போ ஓகே. அப்போ இவங்களுக்கெல்லாம் வரம் இருக்குது. இந்த பக்கம் யார் கை தூக்குனா அப்படி தெரியல, இப்போ உங்களுக்கு வரம் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டாங்கப்பா. இப்படி முருகனோட பெருமையை சொல்லி, முருகன் எவ்வளவு அழகானவர். நம்ம மனசுல ஒரு கவலைன்னு கேட்டோம்னு வைங்களேன், முருகன் வந்து எப்போ நமக்கு கொடுத்துட்டு தான் வேலை பார்ப்பாரு. அதை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரோ தவிர்த்து கைவிட மாட்டார் என்னைக்கும். அப்படி ஒரு புகழை பெற்றவர் நம்மளுடைய முருகன். அந்த முருகனை வணங்கி அவருக்கும் வள்ளிக்குமான காதல் கதையை அழகா சொல்லி, அழகா சிரிச்சு, அழகா பாடி, அழகா ஆடுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களோட கடமை. வெளியில அதாவது நாங்க வந்து இப்படி கொஞ்சம் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு இந்த எல்லாரும் ஒரே மாதிரி துணி எடுத்து வெளியில வந்திருக்கிறோம். இது வந்து எங்களோட கடமை. வெளியில இருக்கிற உங்களோட கடமை என்னன்னா, சிரிச்ச மூஞ்சிய பார்த்து பேசுறத கவனிச்சு பாட்டை கவனிங்க. பாட்டுல நிறைய விஷயம் இருக்குது. உங்களை பத்தி பெருமையெல்லாம் நீ பாடுவாங்க, அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா சரி பரவாயில்லப்பா, நம்மளை பத்தி கூட அந்த பிள்ளைங்க பாடுறாங்கன்னு சந்தோஷப்பட முடியும். கேட்கலின்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தட்டு பொருளி பேசுறதுனா கூட காது கொடுத்து கேட்டால் தான் பேச முடியும். ஆமாமாக்கா அந்த பிள்ளை அப்படியாமா அப்படின்னு பொருளி பேசினாலும் காது கொடுத்து கேட்கணும்ல. அதனால என்ன பொருளி பேசினாலும் முதல்ல கவனிங்க, அப்பதான் பொருளி பேச முடியும். அதனால எல்லாரும் நல்லா கவனிச்சு கையை தட்டி இது பண்ணுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், கையை தட்டுங்கன்னு சொல்றேன். இங்க எப்படி ஒரு 150-200 பேருக்கு மேல இருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா என்ன சத்தம் வரும்னு பார்த்துட்டாத்த, ஒவ்வொரு ஆட்டத்துக்கு நடுவில் நீங்க யார் யார் கை தட்டுறீங்க, யார் யாருக்கு முருகன் அருள் கொடுக்கும்னு எங்களுக்கு லிஸ்ட் கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? அந்த லிஸ்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அதனால இப்ப பார்க்கலாம், எல்லாரும் ஒரு தடவை நல்லா கையை தட்டுறீங்க, அந்த சத்தம் எந்த அளவுக்கு பார்த்துக்கலாம்.